சூப்பரான மணி கொழுக்கட்டை. கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக ஒரு 1/2 கப் உளுந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 30 மினிட்ஸ் நல்லா தண்ணியில் சோக் ஆகட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன். அதில் பச்சரிசி மாவை லைட்டாக போட்டு வறுத்து எடுத்துடலாம். வறுத்த மாவை நான் ஒரு பவுலில் போட்டுட்டேன். இப்போது அதே பேனில் நான் 1 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 கப் மாவு எடுத்தேன், அதனால் 1 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் பாயில் ஆகட்டும். அப்போ இந்த பச்சரிசி மாவு அதில் போட்டு லைட்டாக உப்பு போட்டு நம்ம நல்லா வேக வச்சிடலாம். தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ இந்த மாவை நம்ம அது உள்ளே போட்டு அப்படியே கிளறி வேக வச்சிடலாம். நான் உங்களுக்கு வேக வச்சுட்டு காமிக்கிறேன். மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம எடுத்துகிட்டு ஸ்டீமில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போது அந்த மாவு நான் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீமில் நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், சூடான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற உளுந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காஞ்ச மிளகாய். இதை போட்டுட்டு இதை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த உளுந்து அது நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, குறைன்னு அரைச்சிக்கணும். அதை அப்படியே குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி பண்ணி அதையும் ஸ்டீமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீமில் வேக வச்சு அந்த உளுந்து உருண்டைகளை நல்லா ஆற வச்சுட்டு அப்படியே நல்லா கையால் உதுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடான உடனே ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடான உடனே கடுகு போட்டுருங்க. கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. உளுந்து போட்டுக்கோங்க. உளுந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போது இந்த உளுந்து உதுத்து வச்சுக்கோங்க, அதை உள்ளே போட்டுடலாம். போட்டு லைட்டாக கிண்டி விட்டுடலாம். பாருங்கள், இப்போது உளுந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கொழுக்கட்டை உருண்டைகளை அது உள்ளே போட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். சூப்பரான மணி கொழுக்கட்டை உளுந்து வச்சு செஞ்சு வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கட்டாயம் இதை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள்.